அதனால தமிழா என்ன பேச நினைச்சோம் அப்படின்னா, மூட் ஸ்விங் ஆகும் மனைவிகள், அதனால் மூட் அவுட் ஆகும் கணவர்கள். யோசி டீப்பா யோசி. மண்டைய வெடிக்கிற போல வலிக்கும். சரி சரி அதுக்கப்புறம் மண்டை வலி வந்ததுக்கு அப்புறம் உங்களோட மனைவி மூட் ஸ்விங்ல இருக்காங்கங்கறத எந்தெந்த அறிகுறி வச்சு கண்டுபிடிப்பீங்க? இப்போ கிச்சன்ல வந்து நார்மலா இருக்கும்போது நார்மலா வேலை செய்வா. அவ ஏதாச்சும் ஒரு மூட் ஸ்விங்ல இருக்கான்னா பாத்திரம் டமால் 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 சவுண்ட் கேட்கும். தூக்கி போடுவா, உடைப்பா, இது பண்ணுவா. என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்ட பாடிட்டு இருக்க? வீட்ல கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, நான் வீட்ல இருக்கதே மறந்துடுவாங்க. வீட்ல ஒரு 5 பேர் இருக்கோம்னா நான் மட்டும் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன். என்ன காசாகி தான் போவாங்க, அப்படி சுத்திட்டு போவாங்க. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன், அதனால நான் போராடுறேன். நீ என்னை நேசிக்காம போ, ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க கூடாது. இப்போ இவங்க சொன்னது எல்லாமே ஏற்கனவே நடந்தது. இப்போ இங்கேயே மூட் ஸ்விங் ஆயிட்டா. இப்போவா? ஆமா, இப்போ இவர்கிட்ட மைக் அப்படி போச்சுல, அப்படியே பாக்குறேன். ஏன் வாங்க மாட்டேன், நீ ஏன் வாங்க மாட்டேற? நீ வாங்கியிருக்கணும்ல, நீ வாங்கி பேசியிருக்கணும்ல. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு புடக்கலையா? இப்போ கோவமா இருந்தாங்க, மூட் ஸ்விங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே இன்விசிபிள் ஆயிடுவேன். பக்கத்துல தான் படுத்திருப்பேன். நான் காது கிளியே கத்துவேன், சாரி கூட கேட்பேன். சாரி நான் என்ன பண்ணேன்னு தெரியல, சாரின்னு ஒண்ணுமே காதுலே வாங்க மாட்டேன். இந்த வர்றா, சொல்றத கேளுடா. டேய் சொல்றத கேளு. இங்க வர்றா. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் எதுக்காக இவங்க கோவமா இருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்ணேன் நான் யோசிச்சு நைட் எல்லாம் தூங்காம இருப்பேன். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. எந்நேரமும் மனசு உறுத்துவே. பெர்மிஷன் வந்து கேட்பாங்க வெளியே போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி ஓகே போன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன், இவன் மட்டும் வெளியே போய் ஜாலியா இருக்கானே, இவன் இப்படி இருக்க கூடாது சொல்லிட்டு உடனே கால் பண்ணி இப்ப வீட்டுக்கு வரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஜாலியா என்னடா இழிச்சோய பாருங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எது கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. சாட்டர்டே இவங்க கூட வெளியே போயிடுவேன், சண்டேவும் இவங்க கூட வெளியே போயிடுவேன். சண்டே 9:30க்கு நான் காலையிலேருந்து பர்மிஷன் கேட்டு 9:30க்கு தான் போவேனே. என் ஃப்ரெண்ட் 10 o'clock ஃபோன் அடிப்பாங்க, என்ன நைட் ஆயிடுச்சு இன்னும் வரல. இப்போதான் வீட்டுல இருந்தே கிளம்புனா, இப்பதான் உனக்கு பாய் சொல்லிட்டு போனேன். என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா. போன்னு விரும்புறாப்ல. சரி அப்ப நீ போவேணா, நீ என் கூட இருந்தே சொல்லிருக்கலாம். சரி போன்றிருந்தீங்க. அதுக்கப்புறம் இல்ல, அவர் கேட்கும் போது அனுப்பணும்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து அனுப்பக்கூடாது, நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு தோணும். ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கெட்டான வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பிளாக்ல போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் பிளாக்ல போட்டுருவாங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. புதுசா இருக்கு. இப்ப இதுல எத்தனை பேரோட மனைவி வந்து கால் பண்ணா ஹஸ்பண்ட பிளாக்ல போடுறது? நிறைய டைம். பக்கடா வந்தேன், கையை ஒடிச்சு போடுவேன். கேளவி புருஷா இப்பவே கல்ல ஓட்ட போடுற. முதல் விஷயம், நீங்க எதுக்கு ஹஸ்பண்ட் நம்பர் பிளாக்ல போடுறீங்க? ஒரு கெத்து சார். கெத்தா? வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. இப்ப அவர் ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கி கால் பண்றாரு, அட்டெண்ட் பண்ணுவீங்களா? ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் அவங்க தானா மறுபடியும் கட் பண்ணிடுவேன். அந்த நம்பர் பிளாக் பண்ணிடுவீங்க? பிளாக்ல அப்புறம் கட் பண்ணிடுவேன். திருப்பி அவர் வேற நம்பர் எடுக்கணும், தேடணும். நம்மள பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? இப்ப நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க, அவர் ரீச் பண்ண முடியல. இப்ப அவர் என்ன பண்ணணும்? இப்ப அவங்க சொன்னாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும், நீங்க அவர் என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஒரு 100 தடவை சாரி கேட்டா அப்புறம் வந்து மனசு 100 சாரி எஸ்எம்எஸ் அனுப்பணுமா? ஆமா. சாரி சொன்னா போயிடுவோமா? அப்ப ஆளுக்கு 2 செட் பூரி சொன்னா போயிடுவீங்களா? லாக் பண்ணியிருந்தாலும் கால் பண்ணா அந்த கால் போகும் சார், நோட்டிஃபிகேஷன். ஆமா, நோட்டிஃபிகேஷன் போகும். ரிங் அது மினிமம் 100க்கு மேலேயாவது தாண்டணும். 100 வாட்டி நான் பிளாக் பண்ணியிருக்கேன். லவ் பண்றேங்க, 100 வாட்டி லவ் பண்றேன். ஆமா, நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு அதுல தானே தெரியும். சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா எதுக்கு சாரி கேக்குறீங்க நீங்க? எதுக்கு கேக்குறேன்னு எனக்கும் தான் தெரியல. சும்மா பேச்சுக்கு சாரி கேட்டா இவன் வந்து ஓகே சொல்லிடுவா அப்படின்றக்காக வந்து சாரி கேக்குறீங்க. அதுக்காக இல்ல, அந்த சாரி எனக்கு வேண்டாம். என்னங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலமா. என்ன தப்பா பண்ணிட்டப்ப? உங்களோட கணவர் அவர் வந்து யாரோ ஒரு விமன் ஃப்ரெண்ட்லியா பழகலாம், கொலிகார்ல யாரோனா இருக்கலாம். ஏன் ஒரு விமனோட பழகுறதுனாலே உங்களுக்கு ஏன் மூட் ஸ்விங் ஆகுது? ஏன் இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க? இல்ல சார், நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டீலிங் போட்டுட்டோம். ஏன்னா நானும் எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டேன், அவங்களும் எந்த பொண்ணு கிட்டயும் பேசக்கூடாது, தங்கச்சின்னு கூட யார்கிட்டயும் பேசக்கூடாது. ரொம்ப கொடூரமான ஒப்பந்தமா இருக்கு. அது எப்படிமா சாத்தியம்? இல்ல சார், எனக்கு தங்கச்சின்னு யார்ட்டையாவது பேசினா கூட எங்க மொத்த லவ்வும் அங்க போயிருமோ, நம்மள மறந்துடுவாங்களோன்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி ஆயிரும், பொசசிவ் ஆயிரும். பேசினாலே மத்தவங்களுக்கு அஃபண்ட் ஆகுதுன்னா பேசவே வேண்டாம், எல்லாரும் பேசாம. இப்ப அவர் பேசுறாரா இல்லையாங்கறத எப்படி செக் வச்சுப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெய்லியுமே வாட்ஸ்அப் செக் பண்ணுவேன் சார். அவரோட வாட்ஸ்அப்பா? அப்புறம்
இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் என்னோடதுலயே ஓபன்ல தான் நான் போடுற இருக்கு போஸ்ட் என் அக்கவுண்ட்ல இருக்கிற போஸ்ட் எல்லாமே அவங்க தான் போஸ்ட் பண்றது. ஆமா சார், நான் தான் ஹேண்டில் பண்றேன். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. இப்போ உங்க அக்கவுண்ட் என் அக்கௌண்ட் நான் தான் ஹேண்டில் பண்றேன். ஆனா என் அக்கௌண்ட் அவங்க கிட்ட இல்ல. நீங்க கேட்கலையா? நேரங்க நியாயமா? நீங்க உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் 10 லாகின் இயர்ஸா? 10 வருஷமாவா? ஆமா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓகே, நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ்க்கு நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க? ஏன்னா அவன் யார்கிட்டயும் சாட் பண்ண கூடாது, அவன் பேசினா என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்றதுனால. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் 10 இயர்ஸா உங்க அக்கவுண்ட் ஒருத்தர் யூஸ் பண்றாங்க. அப்படியே பழகி போச்சு சார். நானும் ஒரு ஆய் போடுவேன். என்ன சிரிக்கிற? என்னடா சிரிக்கிற? ஆனா சீரியஸ் நோட் கேக்குறேன்பா, ஒரு 10 இயர்ஸா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து உங்க வைஃப் ஹேண்டில் பண்றாங்க. அதுவும் அவங்க வைஃப்னாலும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லையே, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இல்லையான்னு கேக்குறேன். ஏய் எல்லாம் பழகிருச்சுடா. அப்படியே பழகி இப்போ என் சோஷியல் மீடியால அவங்க மெசேஜ் பண்ணாலும் நான் பக்கத்துல இருந்து பார்த்துன்னு ஃப்ரெண்ட்லியா பேசினுக்கிறேன். அவ்வளவுதான் சார். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஆக்சுவலா அவர் பழகிட்டுன்னு சொன்னா கூட எனக்கு ஸ்டில் இது வந்து ஃபேரா படவே இல்லை. பிகாஸ் ஒருத்தரோட ஐடென்டிட்டியை நீங்க கையில வச்சிருக்கீங்க. அவர் என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்க முடிவு பண்றீங்க. சோ வாட்? உங்க அடிமை இல்லையே. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது சார். 15 வருஷமா போயிட்டு இருக்கா? ஆமா, 15 வருஷமான்றதை விட என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அப்படி தான் இருக்கு. அப்படி தான் சொல்லணும். அன்ஃபேரா இருக்க மாதிரி தெரியலையாமா உங்களுக்கு? இல்ல சார், அது நான் உரிமையில பண்றது சார். அது உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அதாவது எமர்ஜென்சிக்கு நான் கால் பண்ணிருப்பேன். ஆனா அவர் வந்து அந்த டைம்ல பிக் பண்ண மாட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நான். இப்போ இன்கேஸ் அடக்கூடாது, போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவர் பிளாக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கால் பண்றாங்க, ஒய்ஃப்னு போட்டு கால் பண்றாரு. இப்போ கால் போகல, இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்றீங்க பாருங்க. அது யோசிக்கவே மாட்டீங்களே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அது 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 கொஞ்சம் ஒரு மாதிரி ஈகோ மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று வருது. ஆனா நீங்க ஆரம்பிக்கும் போது கான்வெர்ஸ் எப்படி ஆரம்பிச்சீங்க பாருங்க. என் கணவர் சார்னு ஆரம்பிச்சீங்க. உங்க கணவர் சார், ஏன் ஈகோ வருது? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க? ஆக்சுவலா நீங்க உண்மையிலே ஒரு பெண் வந்து வீட்டுல தனியா இருக்க ஒரு கஷ்டம் தெரியும், குழந்தைகளை பார்த்துக்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க பண்றது என்னன்னா, நானும் வழியில தான் இருக்கேன், அதனால நீ இந்த வழியை அனுபவி. இது எப்படி சரியா இருக்கும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாடன்னா அடிப்பா. ஒரு ஆண் உண்மையிலே ஒரு மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல. வேலைக்கு போகும்போது பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு நிம்மதி தான் எதிர்பார்க்கறான். சீரியஸா சொல்றேன், அவனுக்கு நிம்மதி இருந்தா பிரச்சனை இல்லை. அவனுக்கு அது இல்லைன்னா, அவனுக்கு வீட்டுக்கு வரும்போதும் பிரச்சனை, ஆபீஸ்க்கு வரும்போதும் பிரச்சனைனா, அவனுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் எங்க கிடைக்கும் சொல்லுங்க? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க.